ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 194வது திருநாம திருப்பெயர் வனாத்தியக்ஷாய நமஹா. காட்டின் அரசனுக்கு நமஸ்காரம். வன காட்டிற்கு, அத்தியக்ஷ அரசன், வனாத்தியக்ஷன் அப்படின்னா வேடம்னு ஒரு அர்த்தம் வருது. ஏன்னா இதே சஹஸ்ரநாமத்தில் 833வது திருநாமமான கிராதாய நமஹாங்கிறதும் இந்த அர்த்தத்தை ஒத்து இருக்குது. பொதுவாக வனங்களுக்கு அரசன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேடன் தானே. பரமேஸ்வரன் சாஸ்தாவுக்கு வனங்களை ஆடும்படி கொடுத்ததாக சிதம்பர ரகசியம் பிரம்மசாஸ்து உபாக்கியானம் அப்படிங்கிறதான கிரந்தத்தில் 2வது அம்சம் 7வது ஸ்லோகம் சொல்கிறது. திருஷ்டுவாதஞ்ச மஹீஷானோ ததௌ தஸ்மை வரான் பகூன் வனாதிபத்தியம் சர்வேஷாம் சாஸ்திருத்வம் சாட்சி சுவ்ரதாக. பரமேஸ்வரன் அந்த குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, சாஸ்தாங்கிற குழந்தையை பார்த்து நிறைய வரங்களை கொடுத்து காடுகளுக்கு அரசனாக இருக்கும்படி வனாதிபத்தியம் சர்வேஷாம், சர்வேஷாம் வனாதிபத்தியம், எல்லோருக்கும் ஆணை பிறப்பக்கூடிய அதிகாரம், சாஸ்திருத்வம், சாஸ்தா அப்படிங்கிறதையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சிதம்பர ரகசியத்தில் சொல்லப்படுறதாக இருக்குது. பிரம்மசாஸ்து உபாக்கியானம்னு. அதனால் காட்டிற்கு அரசன் அப்படின்னே பேர். நம்மளுடையதான சுவாமியான சபரிகிரீஸ்வரமூர்த்தி, அச்சங்கோவில் அரசர் இவர்கள்லாம் காட்டிற்கே அரசனாக விளங்குவதை அங்கே நம்ம பார்க்குறோம். வனராஜனாக இருக்கிறத நாமெல்லாம் தரிசனம் பண்ணுறோம். அதனால் பகவான் சர்வ வனங்களுக்கும், எதெல்லாம் வனங்கள்னு சொல்லப்படுறதாக இருக்கோ, எது நிறைய தொகுதியாக நிறைய இருக்கிறதோ நம்ம என்ன சொல்லுவோம், காடு மாறின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மங்களங்கள், நவர நிதிகள், இதை எல்லாத்தையும் அநேகமாக பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியதான தன்மையோடு இருக்கிறதுனால எல்லா விதமான குணங்களுக்கும் நிதியாக இருக்கிறவர். ஆனால் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் காடு, அதாவது நிரம்ப இருக்கக்கூடியது, அதுக்கு அரசனாக பகவான் இருக்கார் அப்படிங்கிறதான அர்த்தமும் இங்கே சொல்கிறதாக இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையம். அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.